சிவஞானம் அடைகிறது சாதாரண நிகழ்வல்ல. நீங்க யாருன்னு உணர்ற பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். சோதனைகள் சாதாரணமாக இருக்காது. ஈசனவன் நீங்க நம்பின அனைவரையும் ஒவ்வொன்னா கண்முன்னே நிறுத்துவார். பொய்யான நண்பர்களை உடைத்து காட்டுவார். பொய் வேஷம் போட்ட உறவுகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்களுக்குள்ள இருக்கிற பொய்யான நம்பிக்கைகளையும் அழித்து காட்டுவார். சிவஞானம் அடைவதும் தனி மரமா நிற்கிறதும் ஒண்ணுதான். நீங்க எல்லாமே பொய்ன்னு உணரும்போது ஊரோடு எப்படி ஒத்து வாழ முடியும்? பிறவிகள் பல அறுக்கிறது சாதாரண விஷயமா? அனைத்தும் அவன் செயல்.